கோயிலுக்கு முன்னாடி எதிராக பேசிய ஒருத்தனை, கடவுள் இல்லை என்று சொன்ன ஒருத்தனை, கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுளுக்கு எதிராக பேசிய ஒருத்தனை, ஈவே ராமசாமி என்கின்ற ஒருத்தனுடைய சிலைய எல்லா இந்து கோயிலுக்கு முன்னாடி நிறுவனதை இன்னும் மட்டுமே பார்த்துட்டு கடந்து போறோம் தெரியுமா? நீங்களும் நானும் தான் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்கள்ல இந்த பிச்சைக்காரனும் ஒண்ணுன்னு சொல்லி இரிட்டேட் ஆயிட்டு போவோம். ஆனா மத்தவங்க யாரும் அப்படி இரிட்டேட்டும் ஆவறது இல்ல, அந்த சிலை ஏன் இருக்குதுன்னு கேள்வியும் கேட்கறது இல்ல, ஏன் இப்படி நீ வச்சிருக்கீங்க அப்படின்னு திரும்பி போராடுறதும் இல்ல. ஏன்னா அவங்க கேட்டாலும் போராடினாலும் என்ன பண்ணாலும் இன்று இறந்த அந்த இளைஞனுடைய உயிருக்கு தானே துச்சமா தானே போயிடுது. நீங்க ஒண்ணு சேர்றது இல்ல, ஒண்ணு சேர்றதே இல்லையே. இறைவனை விட்டு கொடுத்துட்டு என்ன வாழ்க்கை இந்துக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் உடம்பெங்கும் இந்துக்களினுடைய உடம்பெங்கும் கலந்திருக்கின்றது. நம்மளை முட்டாளாக, இந்துக்களை ஒரு முட்டாளாக மிகவும் அவமதித்து நம்மை ஒரு தரம் கெட்டவர்களாக, நாம் எல்லாம் லாயக்கு இல்லாதவர்களாக, வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்களாக, நம் இறைவனாரை துச்சமாக, இறைவனை இறைவனாகவே மதிக்காமல் நமது நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக இத்தனை ஒரு இழிவான நிலையில தான் இந்துக்கள் தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத இந்துக்கள் புரிஞ்சுக்கலையே. இனப்படுகொலை ஏற்கனவே ஆயிடுச்சு. நீதிபதி இன்னைக்கு அவங்க பேசுனதுக்கு ஸ்டாலின் பேசுற நல்லா பாருங்க, மேடை போட்டு பேசுறாரு. டெங்கு கொசுவை போல இந்த கொரோனாவை போல சனாதனத்தை அழிப்போன்னு. நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? யாரும் ஒண்ணும் பண்ணல, நாம ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அதுக்கு நமக்கு துப்பு இல்ல. நாளைக்கு 500 ரூபாய் வாங்கிட்டு நாம ஓட்டு போடுவோம் அப்படிங்கறது அவங்களுக்கு